பிரைஸ் லார்ட். ஒரு சில குடும்பங்களுக்காக பாருங்க, நாம் பார்க்கும்போது அவர்கள் தீமை மேலே தீமை அனுபவித்து கொண்டே இருப்பாங்க. அந்த தீமைகளுக்கு ஒரு முடிவுமே இருக்கவே இருக்காது. ஒரே பிரச்சனையை பல வருடங்களாய் சந்தித்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. அப்போ அதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. எத்தனையோ நன்மைகளை நாம் யாருக்கு விரோதமாக எழும்புகிறோமோ அவர்கள் மூலம் பெற்றிருப்போம். பல சூழ்நிலைகளில் மரண கண்ணிக்கு கூட கர்த்தர் தப்பு வைத்திருப்பார். பல சூழ்நிலைகளில் அவர்களுடைய மனதார ஆசீர்வாதங்கள் இல்லை ஜெபங்கள் இல்லை சின்ன உதவிகள் கூட ஒரு சிலரை உயர்த்தி வைத்திருக்க முடியும். ஆனாலும் கூட இத்தனை நன்மைகளையும் பெற்ற பிள்ளைகள் அவர்களுக்கு தீமை செய்யும் போது எந்த ஊழியராலையும் ஊழியங்களினாலேயும் எந்த தேவனுடைய மனிதர்கள் எப்படி வாழ்த்தி ஆசீர்வதித்தாலும் கூட தீமை அவர்களை விட்டு விலகுவதில்லை. காரணம் என்னன்னா, நன்மைக்கு அவர்கள் தீமை செய்வலா இருந்ததுனால அவர்கள் தீமை அவர்களை பின்தொடருகிறத பார்க்குறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்விலையோ இல்லை பிறருடைய வாழ்விலே அப்படி இருக்குமானா நாமும் மனம் திரும்பி நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். பிறருக்கு ஆலோசனைகளை கொடுத்தவளுக்காக ஜெபிப்போம். God bless you.